ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான புடலங்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். புடலங்காயோட அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப டேஸ்டான நல்ல பொடியெல்லாம் வறுத்து போட்டு ரொம்ப வாசனையான பொரியல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. அது கூட ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு 5 முழு மிளகு வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த உளுந்து வரமிளகாய் எல்லாம் நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. கடைசியாக இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து லைட்டாக ஒரு வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை ஆற விட்டு நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு குக்கரில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் வந்துட்டு 250 கிராம் அளவுக்கு சுத்தம் பண்ண புடலங்காய், அப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த காயையும் இந்த கடலைப்பருப்பையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ நான் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிறேங்க. நம்ம பொரியல் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாங்க. இப்போ 10 சின்ன வெங்காயம் வந்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இந்த சமயம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த புடலங்காய் கடலைப்பருப்பு 2ஐயும் கொட்டிடலாங்க. இப்போ இதில் லைட்டாக தண்ணி இருக்குது. இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம விட்டுடலாங்க. இப்போ தண்ணியெலாம் வற்றிருச்சு. நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்த அந்த பொடியை வந்து இந்த டைம் நம்ம சேர்த்துடலாங்க. நல்லா எல்லா புடலங்காயிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக வந்துட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்க்காமையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஆனால் தேங்காய் துருவல் சேர்க்கும் போது சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அந்த வறுத்த பொடி வந்து அரைக்கிறப்ப நல்லா வடுவடுன்னு அரைச்சிடாமல் லைட்டாக ஒன்றும் பாதியமாக அரைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.